guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவேல். இன்னைக்கு நம்ம கோவில் கொடைக்கு வந்து டே 1 ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து வெள்ளு பாட்டு தான் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் ஃப்ரைடே வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டே பார்த்ததே இல்லை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே மார்னிங் தான் வந்து வீட்டிலேருந்தே கிளம்பணும் தூத்துக்குடிக்கு. ஸோ மார்னிங் வந்து ஒரு 6 அந்த மாதிரி கிளம்பணும்னு சொல்லி 6, 7 ஆகி 7:30 ஆகிடுச்சு. ரொம்ப லேட்டாக தான் கிளம்பணும். யூஸ்வலாக வந்து பூஜை பண்ணிட்டு தான் வண்டி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஊர்லன்னா தேங்காய் உடனே பறிக்கிறாங்க. நீ போய் பறிக்கிறியா? அப்படின்னா ஆமாம். எப்போ பிறக்கணும்? இல்லை, கோயில் உடைப்பாங்கல்ல. அது எப்போ பிறக்கணும்? கடைசியா 18 வயசுக்கு முன்னாடி. கரெக்டான வயசு நான் மாட்டி பண்ணால் எடுக்கும் சொல்ல மாட்டேன். போகிற வழியில் வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்கும். ஸோ அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு ஹோட்டல் சங்கீதாவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மினி டிஃபன் தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா தூக்கம் வந்துச்சு. ஸோ தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா லஞ்சுக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து ரேண்டமாக நியர்பையில் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அருண் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜ் ஹோட்டல். கோவில் கொடைன்றனால நான்வெஜ் கிடையாது பாஸ்ட் 2 வீக்ஸாக. ஸோ வந்து வெஜ் மட்டும்தான். அங்கே போயிட்டு எல்லாருமே வந்து வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து மஷ்ரூம் பிரியாணியாக ஃப்ரைட் ரைஸாக ஞாபகம் இல்லை, கைண்ட் ஆஃப் ஏதோ வாங்கி சாப்பிட்டேன். ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்லாம் தூங்கவே இல்லை. மார்னிங் 5 o'clock வரைக்கும் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்து எங்கே போனாலுமே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற டைம்லலாம் தூங்கிட்டு தான் இருந்தேன். சாப்பிடுவேன், தூங்குவேன், அப்படியே தான் இருந்தேன். ஸோ ரேண்டமாக வந்து மதுரை பக்கத்தில் நினைக்கிறேன் ஒரு ஷாப்பில் டீ குடிக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தூங்கினேன். ஒரு 2 hours போல் தூங்கவே இல்லை. ஊருக்கிட்ட வரப்போகிறோம் அப்படின்னாலே ஜாலியாகிடும். ஸோ அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே வருவேன் எப்போவுமே. சின்ன வயசுலலாம் கூட ட்ரெயினில் வருவோம். ஸோ அப்போலாம் வந்து அப்பா மார்னிங் எழுப்பி விட்டுருவாங்க, நம்ம ஊருக்கிட்ட வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வர வழியில் ஃபுல்லாக பீகாக்லாம் பார்ப்போம். அண்ட் அந்த வியூலாம் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக எழுப்பி விட்டுருவாங்க காலையிலே. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 5:30 போல் ஆகிடுச்சு. 1 month முன்னாடி தான் நேட்டிவ் போனனால அந்தளவுக்கு டஸ்ட்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் ஒர்க் தான் இருந்துச்சு. எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பார்த்து முடிச்சுட்டு டின்னர் வந்து வெளியில் வாங்கியிருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு யூஸ்வலாக போனதுமே என்னோடய திங்ஸை எங்கே அரேஞ்ச் பண்ணி வைப்போனோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்குமே வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ட்ராலி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும் தான் எனக்கான ஏரியா. எது வந்தாலும் அதிலே வச்சுக்கணும். டே 1 மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்கன்றது எனக்கே நல்லா தெரியும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அவுட்ஃபிட் போடலான்னு யோசிக்கும் போது சட்டலாக ஒரு ஜீன் அண்ட் டாப் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ ரேண்டமாக 2 டாப் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இதில் வந்து எனக்கு க்ரீன் தான் போடணுன்னு தோணுச்சு. சரி, ஓகே, க்ரீன் போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு டார்க் ப்ளூ கலர் டெனம் ஜீனோட ஒரு ஓவர் சைஸ்டு ஸ்வெட் ஷர்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அவுட்ஃபிட்க்கு. அண்ட் என்னோடய சில்வர் வாட்ச் பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் கீவி ஃப்ரூட் மாதிரி ஒரு இயரிங் அண்ட் க்ரீன் கலரில் ஒரு கேட்சி கிளிப் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரொம்ப மைல்டாக வந்து ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு டேஸ்ட் வைஸ். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வேகமாக கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ஸ்பெசிஃபிக்காக அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து லென்ஸ் வைக்கணுன்னே தோண மாட்டேங்குது. அதுவே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி அந்த ஸ்பெக்ஸ் போடுறப்போலாம் வந்து அவ்வளோவா லென்ஸ் வைக்க மாட்டேன். திவ்யா இங்கே பாரு. இது வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டே எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? சொல்லுங்க, எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? ஹலோ, எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க?
நாங்கள் தான் யாருமே ஃப்ரைடே அன்றைக்கே வந்ததில்லை. பட் அப்பாலாம் நிறைய டைம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கார்லேயே வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் வேகமா யூடியூப் சேனலில் போட்டு விடுறேன். லைட்டெல்லாம் எடுப்போம். சுடலை மாடன் பக்கத்தில் என்ன இனிமே தான் கட்டுவாங்களோ, இன்னும் ஆளே இல்லை அப்படின்னு மாதிரி. என்னடா 10 பேர் கூட இல்லை அப்படின்னு இருக்கு. ஒரு நாள் வந்தது இல்லை, அதனால தெரில. நீ வந்திருக்கியா ஃபர்ஸ்ட் டே? பெருமாள் சென்ற உடனே அம்மையான அந்த பத்ரகாளி அம்பாள் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கின்றார்? எப்படி அந்த நல்ல குழந்தைகளை பந்தல் மட்டும் இருக்கு. அப்படி கறந்து வெளிப்பாடுல நிறைய இருக்கும். கொஞ்சம் போல இருக்கு. எப்படி வெளிப்பாலை தான் கறந்து புளிப்பாலை தான் கறந்து புளிப்பாலை தான் கறந்து புளிப்பாலை கொண்டு வந்து நேர இங்கு வந்தாரம்மா. தன்னுடைய கோட்டைக்கு வருகின்றார். கோட்டைக்கு வந்து 7 குழந்தைகளையும் ஆண் குழந்தை வரிசையாகவே கிடத்தினார். அந்த புளிப்பாலை 7 பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொடுக்கிறார். எடுத்து தொட்டு வைக்கின்றார். அதுதான் சேனைக்கு பதிலாக புளிப்பாலை கொடுக்கிறார். புளிப்பாலை எதற்காக கொடுக்கிறாரம்மா? குணத்தோடு இருக்க வேண்டும். புளிப்பால் குடித்தவர்கள் யார் தெரியுமா? நாடார் சமுதாயத்திலே உதித்த ஸ்ரீமான்கள் பூமான்கள். அவர்களால் முடியும், அம்மையாலே முடியும். அந்த தாயான வராசக்தியுடைய அருள் எனக்குதான் சேன முடியாம பச்சத்தில் கூட கிடைக்காம பத்தல் அரிசி ஊத்தலாம். அப்படியே செஞ்சுக்கலாம் புண்ணியாட்டி. நல்லா அதுக்குள்ள போயிட்டு காட்ட மரத்த அழகி விருந்து கத்தலாம். ஆமா, தாயான பராசக்தி பத்திரகாளுடைய மக்களுக்கு அந்த 7 பிள்ளைகளுக்கும் புளிப்பாலை சேனைக்கு பதிலாக ஊட்டினார். அது வருங்க இன்று பத்திரகாளுடைய மக்கள் நாடா சமுதாயத்தில் உதித்தவர்கள் பிடி முரண்டு அவங்களை விட்டு போகாது. சொன்னா சொன்னதுதான். ஆமா, ஒரு கோயில் கட்டணும் சரி அப்படின்னா உடனே கட்டிடுவாங்க. அன்னதானம் கொடுக்கணும் உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க சொன்னதை நடத்துவாங்க. நினைக்க மாட்டாரு, நினைச்சாலும் ஜோடி
சோழி நாடார் சமுதாயத்திலே உள்ளிட்ட வரமாட்டியா? அம்மாவுடைய பத்திராடைய பாடம் இருக்கு தண்ணி சின்டெக்ஸ் டேங்க். ஓகே பாய். தேங்க்யூ சார். தட்ஸ் ஆல் அபவுட் டே 1 ஆஃப் கோவில் கொடை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் வினோதினி பாலவேல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.